கண்ணே என் சின்ன கண்ணே. நீ போய் எம்பொண்டாயிட்டு சொல்லிடுவேன், நான் போய் எம்பொண்டாயிட்டு சொல்லிட்டு வரேன். பொன்னி வளநாடு போய் பொழைக்கிறமோ இல்லையோ கடைசியாக வீட்டுக்கு அறிவாது கண்ணில் பார்த்துட்டு வாரேன். நீ மாலை மாற்றி சொல்லி அப்புறம் பார்க்க முடியாமல் போயிட்டா நீ உன் ரூட்டுக்கே போ, நான் என் ரூட்டுக்கே போகிறேன். என்னோட வீட்டுக்கு அண்ணாடும் போயிட்டு இருக்கேன் நான். அப்புறம் இல்லை பக்கத்து வீட்டுக்கா போகிறேன், நானும் என் ரூட்டுக்கு தான் போகிறேன். வித்தியாசமாக போனால் கொஞ்சம் நல்லா இருக்கு தம்பி. வேண்டாம்ப்பா, நீ எல்லாம் பொழைக்க தெரியாதவன். அங்க அங்கே அடி மீனா, வாங்கோ. என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? வாங்க வாங்கோ வாங்க மச்சான் வாங்க. வடக்கு தென்னையிலுக்கு 7 குழந்தை வந்துட்டீங்க. இதெல்லாம் சொல்லிட்டு வந்துருக்குது. என்னங்க இது? ஓலை எழுதி இருக்கிறாங்களாமா? ஓலை வந்துடுது உங்களுக்கு? நமக்கு வந்தா எனக்கு வெகு சௌகரியமா போகும். நானும் அப்புறம் குழந்தை நேரம் தான் பேசிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் குழந்தனாரு நானும் பேசிக்கிட்டு குழந்தானே பேசிடுறதோ குடிக்கிற வேலையை வச்சுக்காதீங்க. பேசிட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அக்கத்தோட்டில் எங்கேயும் நேரத்துக்கு போகக்கூடாது. கொண்டாட்டி முந்தாடியிலே கட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன பொண்டாட்டி குல தெய்வமாட்டம் வச்சிருக்கணும். ஆமா பெத்ததாய வட்டி நாயாட்டம் வச்சிருக்கணும். அப்படி சொல்லுங்க. வேணா எங்காச்சும் அதை விட்டுட்டீங்க இன்னொரு பொண்டாட்டி கிடைக்காது உங்களுக்கு. இங்க பாரு, ஓலை வந்ததை வடநாட்டில் கொண்டு போய் கொடுக்கணுமாமா. எங்க போறதுக்குங்க? முன்னர் சங்கர் 5 வருடக்காரன் தாரை கொண்டு வந்து இந்த சோழ நாட்டில் கப்ப பணம் வட்டி வரியெல்லாம் கட்டலையாமா. நாங்கள் போகலின்னு தான் சொன்னா, போகலின்னா வெட்டி சுண்ணாம்பு காலவாயில் வச்சு அடிக்கிறாங்களாமா. அங்க போனாலும் அதை வெட்டுவாங்களே. இப்படியே எங்கள் நலம் முண்டத்தில் இருக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படிங்களா? அதனாலதான் போறோம். இன்னும் ஒரு பார்த்துட்டு போயிடலாம். நல்லா பாருங்க. எல்லாத்தான் இருக்கிறேன். சரி, இதெல்லாம் போன பக்கப்படி ஆசை மோசம் நேர்ந்துட்டா ஒரு கையெழுத்து கூற மேல போட்டுரு. தாலி முட்டை இருக்க மாட்டேன். பட்டு சேலை இந்த சேலை அப்படியே கட்டிக்குவேன். அது உங்க ஞாபகமா என்ற கூடயே இருக்கட்டு. சொல்ல மணி அப்படின்னு ஏய், தாலி அறுத்தாலும் போச்சாது சேலை என்ன, சீலை எதை கட்டாலும் போச்சாது. கல்யாணம் மட்டும் பண்ணிடாத மறுபடியும். குழந்தை நேரம் சும்மா கல்யாணம் பேசாத வேணா போயிருப்பேன். குழந்தை நேரம் தான் கூட்டிகிட்டு போறேன். அவருமா எங்க யாரோ ஒருத்தர் போனாலும் போச்சு. அது ஒருத்தர்னாலும் பக்கத்தில் இருங்க. நாங்க போகலின்னா சோழ மன்னன் வெட்டி சுண்ணாம்பு காலவாயில் வைக்கிறோம். அப்படியா? ஐயோ அப்புறம் என்னமா பண்றது? ஒரு மாவு பண்ண வேண்டாம், போயிட்டு வரேன். என்ன பண்றதுன்னு போயிட்டு வரட்டா? இதுக்கெல்லாம் சின்ன சிறுசெல்லாம் என்ன பாறையில கள்ளிப்பாலக்கரை ஊத்திரு. சரி போங்க போங்க. போயிட்டு வா வாங்கன்னு சொல்ல. போங்கிறேன். போயிட்டு வாங்கன்னு தான் சொல்றேன். போங்க அடிமாரி போங்க. போயிட்டு வாங்க போங்க. தம்பி ஏன்னா நீ சொல்லிட்டியா? அம்மனி கனகாம்பரா அம்மனி கனகாம்பரா தாரிங்க பிள்ளையவி அப்பனா. ஏய், பிள்ளைக்கு ஒரு அப்ப பையனுக்கு ஒரு அப்பனா? ஐயோ ஆமார்த்தி பிள்ளையோட அப்பனான்னு கேட்க. நீங்க கதவு நேக்காலும் வீட்டுக்கு ஆரோ காணம்னு கேட்டு வச்சுக்கணும். பரவாயில்ல, நீங்க தானா? வாங்க வாங்க. அப்புறம் என்ன பண்ண? என்ன பண்ணுங்க, அண்ணாடி மாட்டத்தான் எனக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு நிற்கான நேரம் ஆயிட்டுதுங்க. அம்மணி என்னங்க, இவ்வளவு நாளா சோழவள நாட்டிலே தானே நாங்களா வேலை செய்ததெல்லாம் ஒரு பெரிய காரியம் அல்ல. இன்றைய தினத்திலே வந்திருக்கக்கூடிய வேலையோ எங்களுக்கு தானே உயிரே ஏமாந்தா போகும் அளவுக்கு வேலை வந்து விட்டது. பொன்னிவள நாட்டிலே தான் பொன்னாம்பல சாமியும் இல்ல சங்கரிடத்திலேயோ இவங்க சோழ மன்னன் கொடுத்த லிகரத்தை கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். போகலைன்னா இவங்க வெட்டுறோம்னு சொல்றாங்க. லிகரத்தை கொண்டு போய் அவங்க இடத்துல கொடுத்தா நீ அவையில் வெட்டுவாங்களே. அம்மனி என்னங்க நீ என்ன பண்ணுவே புருஷனுக்கு? போகலைன்னா சோழ மன்னரைய சுண்ணாம்பு களவாய்க்கு அறையாக்கிரும் சொல்றாங்க. ஆமா, போனா பொன்னிவள நாட்டுல பொன்னர் கண்டா பொறுப்பார். ஒரு நேரம் வெட்டாம விட மாட்டாங்க. தூக்குன கத்திக்கு துண்டு செய்து எடுத்த கத்திக்கு அரை செய்வாங்க. ஆமா மம்மனி, போகாம விட்டுருங்களே. போகாம விட்டுட்டு இங்க இருக்க முடியாது. சோழவள மன்னன் கண்டா வெட்டி போடுவாங்க. ஏனுங்க, நாம புள்ள குட்டி நம்மளுக்கு 2 எச்சு அவியலுக்காவது கம்மி. அப்பா உனக்கு வயிற்று வலிக்கில் படுத்துக்கப்பா குப்பரா. சாமி
வயிற்று வலிக்குது தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் படுத்துருக்கிற மாதிரியா இருக்கிறா. விடியால் எழுந்திரிச்சா அரசு அரமனைக்கு வேலைக்கு போகணும். போனாத்தான் கஞ்சி, இல்லைன்னா இல்லை. அப்படி நம்ம பொழப்பு. அதனால மணி எப்படியா நான் சொல்லிடுறேன் கம்முன்னு. அப்பனுக்கு ஏன்னா தொப்புள் சுத்தியே வயிற்று வலிக்குதாமா? அம்மா சாமி, அதனால எங்க அண்ணன் வீட்டில் சொல்லிட்டு விநாயகர் கிட்ட வந்து நிக்கிறமனாரு. நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டு வாரேன். போயிட்டு வாங்க. ஆனா இருந்தாலுங்க நான் சொல்றது கேக்குறீங்களா? என்ன? இந்த சுருளாலை கொண்டுக்கிட்டு பொன்னி வளநாடு போனா தேடாவி வெட்டி போடுவாங்க. ஆமா மன்னா காலையில கண்டகன எங்கனவருக்கு கண்டகன பெண்ணே என்னுடைய மன்னவர்க்கு ஆகாதுங்கோ. கனவுகளும் பார்த்ததோடு சொப்பனம் எல்லாம் நம்மளுக்கே நேரும் போல தெரியுது. பெண்ணே அதனால போவாதீங்க. நீ மேல கிணா கட்டுட்டியா? ஆமாங்க, வெடித்தர நேரம் கட்டுட்டேன். நீ கிணாவே காங்க வேண்டியதில்லை. சும்மாவே நீ எங்க போறேன்னு கேட்டாலே உயிர் தப்பிச்சு வர்றது பெரிய காரியமா இருக்கு. இன்னைக்கு வேற நீ கிணாவும் வேற கண்டுட்ட இல்லைங்க. நான் அப்படி எல்லாம் கண்டேன். நான் அவ்வளவு ராசிங்க. இன்னைக்கு போனீங்கன்னு வச்சுக்குவா, பொண்டாட்டி வச்சு கேட்காம போனேன். இன்னைக்கு என்னமோ கேடு வந்துருமா அடுத்து. நாங்களே முதல்ல போறக்கு பயந்துகிட்டு எங்க அண்ணன் போய் வீட்டுல சொல்லிட்டு எதிர்பார்த்து இருப்பாரு. பெண்ணே இருக்கட்டுங்க. நான் சொன்ன மாதிரி கேளுங்க. என்னன்னு? உங்க தம்பியும் கூப்பிடுங்க. இங்க வாங்க, குழந்தை நேரம் இங்க வாங்க. அம்மா நடக்கிற போப்பா நீ கம்பெனி இருக்க போவாதீங்க. ஏனுங்க, உங்க தம்பி கூப்பிடுங்க. ஏனுங்க, பொன்னி வளநாடு போனா பொன்னர் சங்கர் வெட்டி போடுவான்னு சொல்றீங்க. ஆமா. சோழ வளநாட்டுல கொண்டு போகலைன்னா சோழ மன்னர் வெட்டி சுண்ணாம்பு கலையில் வச்சிருவான்னு சொல்றீங்க. வச்சிருவாங்க. இவங்க இடத்துல கொண்டு கொடுத்த மாதிரி இருக்கணும். ஆமா. அக்கட்டால வீசி இல்லாமா? இல்ல வேண்டாங்க. வெள்ளாங்குளங்காட்டுல பொன்னராகப்பட்டவர் தானே. வெள்ளாங்குளங்காடு ஆயிரம் வெள்ளப்பும் எக்கர வெள்ளம் செய்வேன் எல்லாம் பாரி வீட்டு. சரி. பொன்னாண்டவர் வந்து தானே எலப்பாரி சலுப்பாருக்காக எலப்பாத்தி மண்டபம் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆஹா.
அந்த எலப்பாத்தி மண்டபத்துல வந்து சற்று நேரம் அமர்ந்து எலப்பாரி வரக்கூடிய வழக்கம் பொன்னாண்டவருக்கு. நீங்க பொன்னிக்கல நாடி போக வேண்டாம். அந்த எலப்பாத்தி மண்டபத்தில் வந்து அந்த சுருளால் இந்த சோழ மன்னர் கொடுத்ததை கொண்டு வச்சுட்டு வந்துருங்க வீட்டுக்கு. அப்புறம் இங்க வந்து கொடுத்தீங்களா? ஆமா, எனக்கு பொய்ய பொறுக்க பேசினா நெச நின்னுக்கிட்டு முழிக்குமுங்க. ஹைகோர்ட்லயும் முழிக்கும், சுப்ரீம் கோர்ட்லயும் முழிக்குமா? ஒருக்கா உடனேவே 2-3 வருஷம் ஆமாங்க கொடுத்தேன் ஆமாங்க கொடுத்தோம்னே சொல்லி பாருங்க. நம்மளுக்கு அதே பழக்கத்துக்கு வந்துரு. கொடுத்தோம்னே சொல்லிடலாம். காலையில தொட்டு தலைமயிரெல்லாம் பொய் பேசினா அந்த குடும்பமே நினைக்காதும்பாங்க. தலவோர் ஆபத்துக்கு ஒரு பொய் பேசினா தவறு இல்லைன்னு சொல்வார்கள். ஆமாங்க. சரி, நாங்க அப்படியே போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வந்துருங்க. அப்படி என்று அந்த வெள்ளி முழுக்க அவரதன் மனைவினுடைய பேச்சை கேட்டு வெள்ளாங்குளந்தேடி சேவகர்கள் வேகம் மாறுவார். தன்னன்னா